என் பேர் நிஹ்மத்துல்லா. நான் கடந்த 10-12 வருடங்களாக ஆயுர்வேதிக் மசாஜ் இதில் இருக்கிறேன். நான் என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் WSC வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்டுக்காகவும் என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அந்த மசாஜ் முறையை ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிக்கிறேன். நான் ஓகேவா? ரிலாக்ஸாக இருக்கீங்களா சார்? இப்போ மசாஜ் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடம்பு வந்து வேலையில் போயிட்டு வருவாங்க, ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும், எப்படின்னா ரொம்ப மசில்ஸாக ரொம்ப பிடிப்பாக இருக்கும். அதை அவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணுற முறை வந்து இப்படி தான் ரிலாக்ஸ் பண்ணுற முறை. நம்ம அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அவங்க உடம்பு ஃபுல்லாக நம்ம செஞ்சோம் அடுத்தோம்னா அவங்களோட மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மசாஜ் முறை எதுக்கு நல்லது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது யாரும் செய்யலாம். சிறுவர்கள் போது பெரியவர்கள் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து இது எதுக்கு நல்லா ரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடல்ல உள்ள நரம்புகள் பிறண்டு இருக்குது, சுருண்டு இருக்குது அப்படின்னா வந்து அதையும் சரி பண்ணிக்கணும், அதையும் சரி செய்யும். இப்போ சுருக்கு விழுந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் ஒரு மசாஜ் முறையில நம்ம சரி பண்ணலாம். இது வந்து இது எல்லாருக்கும் செய்யலாம். இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் எடுத்துட்டு அவங்களோட ஸ்டிஃப்னஸ் நம்ம பார்க்கணும். உடம்புல எங்கெங்க அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அவங்களுக்கு வலிகள் எங்க இருக்குன்னு நம்மளே உணரலாம். கை வச்சு பார்த்தாலே நம்ம உணரலாம். அப்படிங்க கூட இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கமா இருக்கு, அப்போ மசில்ஸ் பிடிப்பா இருக்குது. இந்த பிடிப்பு வந்து எப்படி சரி பண்றது? ஆயில் நல்லா தடவிக்கணும். ஆயில் கொஞ்சம் நல்லா இருந்தா புரிவு விடுறதுக்கு வலிச்சு விடுறதுக்கு நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். மசாஜ் பண்றதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும். அவங்களுக்கும் ஸ்கின் வந்து வலிக்காது. ஃபுல்லா ஒரு பாடி ஃபுல்லா ஒரு ஆயில் தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா மெதுவா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய ரொம்ப ஹார்டா ஆரம்பிக்கக்கூடாது, மெதுவா அப்படி செய்ய ஆரம்பிக்கணும். அவங்களுடைய நம்ம அழுத்தக்குள்ள அவங்களுடைய வலி அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், எங்க வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த வலிகள் இடத்துல கொஞ்சம் நல்லா ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த வலியெல்லாம் போயிடும். அவங்க வந்து மசில்ஸ் பிடிப்பு எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் கட்டி கட்டியா இருக்கும். நம்ம வந்து உடம்புல தடவக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க கட்டி கட்டியா இருக்கு அப்படின்னு. அதான் வந்து ஒரு டாக்ஸினுடைய கட்டியா இருக்கும், கழிவுகளுடைய கட்டியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணக்குள்ள அந்த கழிவுகள் கட்டி உடஞ்சி போகும். உடஞ்சி போய் நம்ம யூரின் மூலியமா மோஷன் மூலியமா எல்லாம் வெளியாகும். இது மாசத்துக்கு ஒரு முறை யார் வேணாலும் செஞ்சுக்கிறாங்க. வந்து நல்ல தெராபிஸா பார்த்து நல்லா மசாஜ் பண்ற தெராபிஸ் பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கெல்லாம் கொஞ்சம் மசாஜ் பண்ணக்குள்ள அவங்க கழுத்துல உள்ள நரம்பெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். கழுத்துல உள்ள நரம்புகள்லாம் ரிலாக்ஸ் ஆகும். இதை கொண்டு அவங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்கும், பயம் குறையும், உடலோட மனசோட பயங்கள் குறையும். உடம்புலாம் நல்லா ஒரு 20 நிமிஷம் உடம்புல நல்லா மசாஜ் பண்ணோன்னா இப்படி கொண்டு போய் இப்படி இறக்கி விடும். ஏன் இப்படி இறக்கி விடணும்னா கிட்னியுடைய பாயிண்ட் அங்கே இருக்குது. இந்த கழிவுகள் வந்து கிட்னி மூலியமா வெளியாக வரும். இப்போ 15-20 நிமிஷம் உடம்பு ஃபுல்லா செஞ்சோன்னா கைகளில் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கைகள்ல ஒரு 2 நிமிஷம் செய்ய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி முடிச்சோடனே உடம்போட மசாஜ்லாம் முடிச்சோடனே இந்த டவல் எடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த எண்ணெய் பிசு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு நல்லா தொடச்சி விட்டு இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும். சமநிலைப்படுத்துறது. இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு முடிச்சிக்க வேண்டியதான் நம்ம.
நன்றி, வணக்கம்.